லைஃப்ல யாருக்குமே இப்படி ஒரு சாவு வரக்கூடாது. அவங்களே நெனச்சிருக்க மாட்டாங்க. இதுதான் அவங்க கடைசியா சாப்பிட போற தன்சல், அன்னதானம் அப்படின்னு சொல்லிட்டு. அவிசாவல கிளம்பு ரோட்ல அன்னதானத்துக்காக, தன்சலுக்காக கியூல நின்னுகிட்டு இருந்தவங்க மேல ஒருத்தன் குடிச்சிட்டு இந்த டொயோட்டா கேப் எடுத்துட்டு கொண்டு வந்து விட்டு 6 பேர் இறந்து போனாங்க. 2 குடும்பத்த சேர்ந்தவங்க. கிட்டத்தட்ட அது ஒரு சந்ததிங்க. 2 குடும்பம். அந்த 2 குடும்பத்துல வந்து எவ்வளோ பெரிய ஒரு லாஸ் அதை ஈடுகட்ட முடியுமா? எனக்கு அந்த நியூஸ வாசிக்கும் போதே ஒரு மாதிரி என்னடா இது இப்படிமா? அப்படிங்கிற மாரிலாம் இருந்துச்சு. உண்மைக்கு இந்த மாரி ஆட்களுக்கெல்லாம் வந்து இன்னிலங்கிற அளவுக்கு மோசமான ஒரு பனிஷ்மென்ட் குடுக்கணும். இவனுங்கலாம் லைஃப்ல இனிமே குடிச்சிட்டு வாகனத்த எடுக்கிறதுக்கே யோசிக்கணும். அந்த அளவுக்கு ஒரு சிவியரான ஒரு பனிஷ்மென்ட்ட குடுக்கணும். அந்த அம்மா அவங்க அழுகுறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி எனக்கு அப்படி ஆயிடுச்சு எனக்கு ஒரு மாதிரி. எப்படியாச்சும் வேற எங்கேயாச்சும் அவங்களும் ஏதாவது குடிச்சிட்டு வேற ஏதா இருந்தா கூட வந்து லைக் ஒரு மாதிரி பார்க்குறவங்க கூட வந்து அவ்வளோ பெரிய இதா யோசிக்க மாட்டாங்க. மனச தேத்திக்கலாம். அன்னதானத்துக்காக அந்த கியூல நின்றவங்க நிம்மதியா போயிட்டு சாமிய கும்பிட்டு வந்திருப்பாங்க. வந்து சாமி பிரசாதத்த அப்படியே வாங்கி சாப்பிட்டு போலான்னு நின்றுருந்திருப்பாங்க. எவ்வளோ சிரிச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த கிரவுட் எப்படி இருந்திருக்கும். அந்த வெசாக் அந்த போட்டிருந்த அந்த டெக்கரேஷன்ஸ் அந்த தோரணமெல்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கும். அந்த அந்த வைபே வந்து ஒரு மாரி எப்படி இருக்கும். லைக் வெசாக்க பொறுத்தவரையில ஸ்ரீலங்காவுல வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு செலிப்ரேஷன். எல்லா மதத்தவர்களும் போயிட்டு நின்று ஜாலியா சாப்பிட்டு சுத்தி அங்க போட்டிருக்க டெக்கரேஷன்ஸ், பன்சலைக்கு போயிட்டு எல்லாமே பார்த்துட்டு ஒரு மாதிரி வைப் பண்ற ஒரு செலிப்ரேஷன். எனக்கு தெரிஞ்சு எல்லார் வீட்லயுமே வந்து வெசாக் கூடு போடுவாங்க ஸ்ரீலங்காவுல வெசாக் டைம்ல. நான்லாம் இருக்கும்போது வந்து மெனக்கெட்டு போயிட்டு செய்வோம். இல்லன்னா வந்து அதுக்கப்புறம் காசு குடுத்து வாங்கி போடுவோம். அது ஒரு அது ஒரு மாதிரி ஒரு கல்ச்சர். அது வந்து எல்லாருமே அடாப்ட் பண்ண ஒரு விஷயம். எல்லாருமே வந்து அவங்க வீட்ல இருக்க கஷ்டங்கள் எல்லாம் மறந்து போயிட்டு அந்த கியூல நின்று என்னவா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு ரொட்டியா இருந்தாலும் சரி, சாப்பாடா இருந்தாலும் சரி, அந்த அந்த ஒரு பிளெயின் டீயும் பிஸ்கட்டும் குடுப்பாங்க. அதுவா இருந்தாலும் சரி, அத அந்த இடத்துல போயிட்டு எல்லாத்தோடையுமே அந்த மக்களோட மக்களா கூட்டத்துல நின்று அத சாப்பிடுறது வந்து ஒரு ஃபீலிங். அது ஒரு எமோஷன். அது வந்து கோ த்ரூ பண்ணவங்களுக்கு தெரியும். அது வந்து ஏழை, பணக்காரன் அந்த வித்தியாசம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எல்லாருமே அந்த கியூல நின்று அங்க போட்டிருக்க நாற்காலியில உட்கார்ந்து அவங்க குடுக்கிறத அடிச்சுட்டு அத சுத்தி முத்தி அந்த கலர்ஃபுல்லா இருக்க அந்த லைட்லாம் பார்க்கும்போது அப்படி இருக்கும். அப்படி சுத்தி எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு டைம்ல இந்த மாதிரி 2 குடும்பத்துல முக்கியமானவங்க இறந்து போயிட்டாங்க. ஒரு சில அற்பத்தனமான விஷயங்கள்னால இன்னொருத்தர் சிலர் அவங்க வாழ்க்கையில அனுபவிக்கிற அந்த விளைவுகள் வந்து இவங்க பண்ற விஷயங்கள்னால ஈடு குடுக்க முடியுமா? இல்லன்னா நாளைக்கு இந்த மனுஷன தூக்கி உள்ள ஜெயில்ல போட்டோம் அப்படிங்கிறனால, அவங்களுக்கு போன இழப்பு தான் திரும்ப வந்துருமா? தயவு செஞ்சு யாருமே குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. நீங்க யாரோ செய்ற ஒரு சின்ன தப்புனால வந்து இன்னொருத்தவங்க குடும்பத்துல வந்து காலம் பூரா அழுதுகிட்டு இருக்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. நீங்க கான்ஷியஸா இல்லாத ஒரு நேரத்துல வந்து பப்ளிக் பிளேஸஸ்ல வந்து வெஹிக்கிள் டிரைவ் பண்றத கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. ஒரே குடும்பத்துல 3 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது லைக் அது எப்படிங்க ஏத்துக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அத வந்து எது செஞ்சுமே எவ்வளவு காசு குடுத்தாலுமே கூட அந்த ஈடு கட்ட முடியாது. அந்த அம்மா அழுகும்போது எப்படி அத பார்த்துக்கிட்டு இருக்கேன் நானே எனக்கு அது ஒரு மாரி ஆயிருச்சு எனக்கு. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு போன இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. இது என்னன்னு யோசிப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. தயவு செஞ்சு குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. நம்ம எடுக்கிற ஒரு டெசிஷன்னால நம்ம லைஃப்ல என்ன வேணாலும் நடந்துக்கிட்டா அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிள். அது எதுவுமே பிரச்சனை இல்ல. நம்ம லைஃப்ல பண்ற ஒரு முட்டாள்தனத்தினால வந்து அது விட்டு விளைவுகளையும் கான்சிக்வன்சஸையும் இன்னொருத்தர் அனுபவிக்கிறார் அப்படின்னா அது வந்து என்னைக்குமே நம்மளையும் மன்னிக்காது. இன்னைக்கு அந்த பையனை தூக்கி உள்ள போட்டுறலாம் ஜெயில்ல. அவன் 42 வயசு அவன் வெளில வரும்போதே தெரியுது ஃபுல் இதுல தான் இருக்கான். யாருமே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கோ த்ரூ பண்ணவே கூடாது. கடவுள் ஏன் இந்த மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாருன்னு தெரியல. அதுவும் ஒரு அவங்கள பார்க்க வந்த நேரத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு தெரியல. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யாருக்குமே நடக்கக்கூடாது. ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்ல இந்த மாதிரி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறவங்களுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சிவியரா மாத்துங்க. ஃபைன்ஸ் எல்லாம் அதிகமா போடுங்க. நல்லா அடி சாவடிங்க. இவங்க எல்லாம் வந்து பப்ளிக்ல வச்சு சாவடிக்கணும். இவங்க எல்லாம் கெட்ட அடி அடிச்சு சாவடிக்கணும். அந்த மாதிரி வேலை செய்யணும் இவனுங்கெல்லாம். எவ்வளோ ஒரு ரெக்லெஸ்ஸான ஒரு வேலை. இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. தொடர்ந்து இந்த மாதிரியான சாவு நிறைய நடந்துகிட்டே இருக்கு. ஸ்ரீலங்காலையும் சரி, இந்தியாவிலையும் சரி. அந்த ஆத்மா வந்து சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கோ நம்ம.